ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எலன் மீடியா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, அதாவது திருச்செந்தூர் கோவில் நடந்த அதிரடி ரைடு சம்பந்தமான அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் வந்து சாதாரண உடை அணிந்து டிஷர்ட் அணிந்து பக்தர் போல சாதாரண பிரஜை போல உள்ள சாமி கும்பிடக்கும் போயிருக்காரு. அங்கே வந்து இவ்வளோ பணம் கொடுத்தா வந்து உங்களை ஷார்ட்கட்டில் உடனே சாமியை பார்க்க அலோவ் பண்ணுறங்கிற மாதிரி அர்ச்சகர்களும் மற்ற அங்கே இருந்தவங்களும் இவங்களை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து இவங்களுடைய ஜிபே மூலமாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட் அனுப்பி உள்ளே போயிருக்காங்க. கூடவே வந்து அமைச்சர் கூட வந்தவங்களும் வந்து கூட இது போல் அமௌண்ட் அனுப்பி அமௌண்ட் கொடுத்து உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நான் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிற விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. பண்ணணுன்னு இப்போ அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸு, அந்த இடத்துலேயே ஒரு அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்திருக்கு. பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கு. இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த ஊழியர்கள். இப்படி இந்த மாதிரி நடந்ததின் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக இந்த நியூஸ் மட்டும்தான் வைரலாக இருக்குது. இது மட்டும்தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. இது மட்டும்தான் ரொம்ப ஹைப்பில் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளும் இதை பற்றி பேசணும். இப்போது இந்த மாதிரி நடந்ததின் காரணமாக நாளைக்கு வந்து கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இந்த மாதிரி சின்ன சின்ன லஞ்சங்கள் வாங்காமல் ஒரு நல்ல விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நாளைக்கு கோயில்கள் நடக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. இது இல்லாமல் இந்த மாதிரி சம்பவம் வந்து நம்ம இவர் ரமேஷ் அவர்கள் இந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னோடனே மேற்கொண்டு டிவிகேஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லோருமே வந்து நாளைக்கு இது போல் அதிரடி ரைடும் இந்த மாதிரி செக்கிங்கும் இந்த மாதிரியான சர்ப்ரைஸும் கொடுக்கறதுக்கான வருகின்ற இந்த வாரத்தில் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிபார்ட்மெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் அப்படி க்ளீன் ஆகிட்டே இருக்கும். அது நல்ல விஷயம். நல்ல ஆரோக்கியமான கவர்மெண்ட்டை நோக்கி போகுதுன்னு நம்ம நம்பலாம். பட் இதில் நம்மளுடைய கருத்து என்னென்னா, இப்போ இந்த விஷயத்தில் கடவுளுக்கு முன்னாடி எல்லோருமே சமம், கடவுளுக்கு முன்னாடி எல்லோருமே ஒன்று தான் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் எல்லோருமே வரிசையில் நின்று சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் ஓகே தான். அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, 95% ஓகே, அந்த 5% ஒன்று இருக்குது. அதாவது ஏன் அப்படின்னா, இப்போது அஜித் சார் மாதிரியான பிரபலங்களும் சிவகார்த்திகேயன் சார் மாதிரியான பிரபலங்களும் இந்த மாதிரி சினிமா நட்சத்திரங்கள் ரஜினி மாதிரியான பிரபலங்கள் உள்ளே வரும்போது அங்கே ஒரு பெரிய க்ரௌடுகளும் பெரிய நெரிசல்களும் அந்த சாதாரண பக்தர்களுக்கு பெரிய இடைஞ்சலாகவும் அசௌகரியத்தையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களால வரிசையில் நின்று சாமி கும்பிட முடியாதுங்க, சரிங்களா? அதனால தான் அந்த 5% இருந்தாங்கன்னா இது போன்ற பிரபலங்கள் உள்ளே வந்தாங்கன்னா மற்ற பக்தர்களுக்கு வந்து பிரச்சனையான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களாகவே வந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரூல் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ஆய்வு பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு சரியான விஷயத்தை உருவாக்கலாம். அதாவது அந்த கோயிலுக்கு பிரச்சனை வரும் விதமாக இந்த மாதிரி பிரபலங்கள் வந்தால் நேரடியாக அந்த பிரபலத்தை சாமி கும்பிட வைத்து வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சட்ட ரீதியாக உருவாக்கி சரியாக பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த ஆட்சியில் அது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயம். ஒவ்வொரு வழிவகுக்கும் ஆரோக்கியமான ஆட்சியை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறதும் ஆரோக்கியமான ஆட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணும். ஸோ சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you again.